ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிஆர் ட்ரேடர் பேசுகிறேன். ட்ரேடு இன்றைக்கெல்லாம் எப்படி பண்ணீங்க? நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு மூவ் நம்ம நேற்று ப்ரெடிக்ஷன் பண்ணி நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரியே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஒரு நல்ல மூவ்ஸ் கொடுத்துருந்தது. ப்ரீவியஸ் டேஸில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம இப்போ எடுத்திருக்கோம். சரி, இப்போது மார்க்கெட் இப்போ எப்படி இன்றைக்கி எப்படி ஒர்க் ஆச்சு, நாளைக்கு எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம பார்த்துருவோம். ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. இப்போ ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட்டில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டோம். பிரேக் அவுட் கொடுத்தவங்க மேலே போயிட்டு நமக்கு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் வச்சுருந்தோம். மார்க்கெட் திரும்ப என்ன வந்துச்சு, நேற்று சொல்லியிருந்தோம் மார்க்கெட் கீழே மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே போல் நம்மளோட சப்போர்ட் லைனில் அதாவது ப்ரீவியஸ் ரெசிஸ்டண்ட்டை சப்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கான் பாருங்கள். இதே மாதிரி எடுத்து திரும்ப மார்க்கெட் இன்றைக்கி ஒரு புல் பேக் கொடுத்துருக்கோம். ஓகேவா, இது டபுள் டாப் இப்போ கொடுத்துருக்கு, கீழே இறங்குமா அப்படின்னு சொன்னோம்னா அந்த கன்ஃபர்மேஷன் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, மார்க்கெட்டில் நம்மளோட மூவிங் ஆவரேஜ் வச்சும் நான் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் எடுப்பேன். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு பாருங்கள், இந்த இடத்துல மூவிங் ஆவரேஜ் பிரேக் அவுட் பண்ணி அடுத்த ஒரு 1 hourலேயே அடுத்த ஒரு 2 கேண்டல்ஸ்லேயே நமக்கு திரும்ப புல்லிஷ் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல இப்போ இங்கே பார்த்தோம்னா தெரியும். இப்போது மார்க்கெட்டில் இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலான்னா, இவன் இப்படி போயிட்டு திரும்ப அங்கே டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் கொடுத்து இதில் ரீடெஸ்ட் வச்சானா தான் கீழே இறங்குவோம். ஓகேவா, ஏன்னா இந்த இடத்துல திரும்ப புல் பேக் ஆகிறதுக்குன்னு ஒரு சான்சஸ் இருக்குது. அதாவது 21,350 இந்த ரேஞ்சில் நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகேவா, இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் இருக்குது. நீங்கள் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஒய் டேட்டாஸ் இதெல்லாம் பார்த்தா தெரியும். ஸோ அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் திரும்ப புல் பேக் ஆகும்போது இதை மறுபடியும் நமக்கு பிரேக் அவுட் கொடுத்தான் அப்படின்னா திரும்ப மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து திரும்ப இப்படி மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சினாரியோ பார்த்தாச்சு. மார்க்கெட் ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷனாகவே கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சுன்னா நமக்கு செல் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லியாச்சு. அதில் எந்த வரைக்கும் நம்ம வைக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லியாச்சு. அதாவது 21,350 ஓகேங்களா, 374 இருக்குது நமக்கு. எக்ஸாக்டாக அந்த இடமும் இன்னும் வச்சுக்கலாம். ஓகேவா, ஏன்னா அந்த ட்ரெண்ட் லைனோட பொசிஷன் சொல்லி வச்சுக்கலாம். இப்போது இந்த இடத்துலேருந்து நமக்கு மார்க்கெட் இங்கே புல் பேக் ஆனது, நாளைக்கு இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு சப்போர்ட் எடுக்கிறாங்கன்னா மார்க்கெட் அடுத்தடுத்த லெவல்ஸ் 21,763, நெக்ஸ்ட் லெவலில் 21,912, அடுத்து 22,124 இந்த லெவல்ஸ்லாம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இதை பிரேக் அவுட் பண்ணணும். இந்த ப்ரீவியஸ் ஹையை இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் இது பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தா தெரியும். ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் எடுத்துருக்கோம், பிரேக் அவுட்டு, ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா, அப்போ இது என்னாச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மல்டிபிள் டைம் மார்க்கெட் அதே அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பிரேக் அவுட் பண்ணி திரும்ப கரெக்ஷன் கொடுத்து பிரேக் அவுட் பண்ணி கரெக்ஷன் கொடுத்துருலாம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகலாம் அப்படின்னா, அந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான இடமா நமக்கு இப்போ தெரியுது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்த நம்ம பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம ஒரு கால் ஆப்ஷன் பை பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஒன்றும் கிடையாது. இப்போது இந்த லெவல்ஸை நமக்கு பிரேக் அவுட் பண்ணி ஒரு சப்போர்ட் எடுத்தோம் அப்படின்னா அடுத்தது நம்ம சிஇ பை பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகேங்களா, சரி. அடுத்து பேரேஸ் ஆனால் தான், அது பேரேஸ் ஆச்சுன்னா என்ன ஆகலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். மார்க்கெட் இங்கேருந்து இது கரெக்ஷன் கொடுத்துட்டு கீழே இறங்கலாம் அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த இடத்துல நமக்கு திரும்ப ஒரு சப்போர்ட் எடுப்போம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இந்த லெவல்ஸ் மேலே நமக்கு ஒரு ஓகேங்களா, இந்த லெவல்ஸில் இதுக்கு மேலே மூவ் ஆகுது அப்படின்னா, அதாவது 21,800 ஓகேவா. இப்போ மார்க்கெட் இப்போ இருக்கிறது ஒரு 100 பாயிண்ட் கரெக்டாக கீழே இருக்குது. அதாவது 21,700 அந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி இந்த 100 பாயிண்ட் மூவ்ஸில் மேலே மார்க்கெட் நமக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு அந்த இடத்துல சப்போர்ட் ஒரு கேப் அப் ஆகிட்டு ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போச்சுன்னா பை ஆப்ஷன் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஒரு செல்லை ஃபோக்கஸ் பண்ணி இந்த லெவல்ஸ் எல்லாம், அதாவது 21,760 இந்த லெவல்ஸ்லாம் நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு கீழே பார்த்துக்கலாம். சின்னதாக நம்ம இது பண்ணுற பார்க்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ஒரு
கேப் இருக்குது. மார்க்கெட் இங்கேருந்து வந்து கேப் ஃபில் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து வந்து இது வரைக்கும் வந்து ஸ்வைப் வச்சுட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் வந்து மார்க்கெட் இருங்க கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தோம்னா தெரியும், இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவல்ஸில் நமக்கு வந்து ஒரு விக்ஸ் அடிச்சுட்டு சொல்ல முடியும், ஒரு கேண்டில் வந்து விக்ஸ் அடிச்சுட்டு இந்த இடத்துலேருந்து மேலே வரலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நான் டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க இது பண்ணிக்கலாம். ஓகேவா, இன்றைக்கி நம்ம வந்து ட்ரேடு வந்து மிஸ் பண்ணிட்டோம். ட்ரேடு வந்து ஒரு ட்ரேடு எடுத்திருந்தோம், அது வந்து நிஃப்டி 50 தான் இன்றைக்கி எடுத்திருந்தோம். அந்த ட்ரேடு வந்து என்னாச்சுன்னா ஒரு 60 பாயிண்டில் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு, நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ அது ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரு 60 பாயிண்டில் முடிஞ்சிச்சு. சரி, ஓகே, அடுத்து வந்து நம்ம இப்போ பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஓகே, பேங்க் நிஃப்டி இது வந்து இது வந்து நான் வீக்லி அனாலிசிஸ்க்கு வந்து போட்டு வச்சுருந்தது. ஸோ இந்த டேவில் வந்து நமக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆச்சு, அதே மாதிரி வீக்லி அனாலிசிஸில் இருக்கிறதும் நமக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆச்சு. ஸோ அதனால தான் நான் இப்போ இந்த வீக்லி அனாலிசிஸில் இருந்தே நான் எடுக்கிறேன். மார்க்கெட்டு நேற்று ஃபுல்லாக கன்சால்டேஷன் பார்த்தோம்னா தெரியும், நேற்று மார்க்கெட் ஃபுல்லாக நமக்கு இந்த இடத்துல கன்சால்டேஷன் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு 1 ஹவரில் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கோம். நம்மளோட மூவிங் ஆவரேஜ்னு சொல்லும்போது இதை பற்றி ஒரு தனியாக ஒரு வீடியோஸ் நான் போடுறேன். நான் யூஸ் பண்ணுற மூவிங் ஆவரேஜோட பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னா 27. ஓகேங்களா, இதுதான் வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமு 27. இது வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப் வந்து கொடுக்குது. ஸோ அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு உங்களோட சாய்ஸ் முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பிரேக் அவுட் பண்ணோடனே நம்ம இதிலேருந்து ஒரு பைக்கால் எடுத்துருந்தோம்னா நம்மளோட சப்போர்ட் ஜோனு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பாருங்கள், எப்படி அந்த கரெக்ஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கான் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். இப்போ பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக நம்மளோட சப்போர்ட் பிரேக் அவுட் அண்டு நம்மளோட எஸ்எம்ஏவும் வந்து நமக்கு பிரேக் அவுட்டு, மூவிங் ஆவரேஜும் ஸ்மூத் மூவிங் ஆவரேஜும் நமக்கு வந்து பிரேக் அவுட்டு, நம்மளோட ரெசிஸ்டண்ட்டும் நமக்கு வந்து பிரேக் அவுட்டு. ரெண்டுமே பிரேக் அவுட் ஆகுனா நம்ம வந்து சூப்பரான ஒரு அது வந்து கேண்டில் வந்து நல்ல ஒரு சாலிடான கேண்டில். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அடுத்து வந்து ஒரு பை என்ட்ரி எடுத்துருக்கலாம். நான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பார்க்கல, ஓகேவா, மிஸ் பண்ணியாச்சு. எடுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளோட சப்போர்ட் நம்மளோட ரெசிஸ்டன்ட் லைன் பாருங்கள், கரெக்டாக அங்கே வந்து பார்த்தோம்னா தெரியும், கரெக்டாக பாருங்கள் அந்த இடத்துல வந்து கரெக்டாக நமக்கு வந்து இதாக இருக்குது. பார்த்தோம்னா தெரியும், இந்த இடத்துல தான் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப அழகாக வந்து நம்மளோட ப்ரிடிக்ஷன் படி இங்கே என்ட்ரி ஆகிட்டு இதிலேருந்து போயிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இதில் என்ட்ரி ஆகிறோம்னு வச்சுக்கோங்க. இதிலேருந்து என்ட்ரி ஆகி இதில் நம்ம வைக்கிறோம்னா 340 பாயிண்ட் எக்ஸாக்டாக நமக்கு வந்து ஒரு 340 பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கும். ஓகேங்களா, 340 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கும். ஆனால் மிஸ் பண்ணியாச்சு, ட்ரேட் எடுக்கலை. ஓகேவா, ஸோ இதுவும் வந்து அந்த இப்போ பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரிஜெக்ஷன் வச்சுட்டானா இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நாளைக்கு வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட்டு தான் கொடுத்துருக்கான். ஓகேங்களா, நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். அதே மாதிரி நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் பாயிண்ட்லேயும் ரிஜெக்ட் ஆகிருக்கான். ஓகேங்களா, ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் பாயிண்ட் தான் இது, வந்து ஸ்ட்ராங் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது 46,200 என்ன இதில் வந்து 46,100 ஒரு 8 பாயிண்ட் 9 பாயிண்ட் கம்மியாக சொல்கிறீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ரவுண்ட் நம்பர்ஸில் தான் அங்கே வந்து இதாக இருக்கும், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும், பார்த்தோம்னா தெரியும். ஸோ அது டெய்லியும் ஆப்ஷன் பண்ணுறவங்க, புதுசாக வரவங்களுக்கு தெரியாது, ஆப்ஷனில் வந்து டெய்லியும் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்லாவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இப்போது இந்த லெவல்ஸில் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் பாயிண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேவா, இந்த 3 ரிஜெக்ஷனும் அதாவது 2 ரிஜெக்ஷன் ஒரு சாலிட் டவுன்வர்ட்ஸ் பிரேக் அவுட்டு. ஓகே, இப்போ வந்து அடுத்தது வந்து நமக்கு இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இருங்க ஒரு நிமிஷம், அப்படியே இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நம்ம போட்டுருவோம். ஓகே, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் வந்து நான் வந்து இதில் நான் ஷேர் பண்ணுறேன், டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தோம்னா ஒரு சின்னதாக ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனில் நமக்கு வரும். ஓகேவா,
சரியாக ட்ரா பண்ணல. இந்த மாதிரி இருக்கா. இப்போது இது என்ன பண்ணலான்னா, நமக்கு இந்த லெவல்ஸ் வந்து தான் நமக்கு கீ லெவல்ஸ். அதாவது முன்ன சொன்ன மாதிரி 46,200 வந்து நமக்கு கீ லெவலு. இந்த லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கும்போது மேலே வந்து திரும்ப நமக்கு வந்து மூவ் பண்ணுறதுக்கான அவைலபிலிட்டி பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அதே போல் அடுத்தடுத்த லெவல்ஸும் வந்து இருக்குது. 46,748 இதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். ஓகேவா. ஒன்ஸ் பிரேக் அவுட் அண்ட் சப்போர்ட், அந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆகி சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வந்து நமக்கோட டார்கெட்டாக இருக்கும், டார்கெட் ப்ரைஸாக இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போது அடுத்து வந்து நமக்கு இல்லை மார்க்கெட் வந்து கீழே போகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து ஒரு இம்பல்ஸ் மூவ் மாதிரி போயிட்டுருக்கு. பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து நம்ம பார்க்குறேன் பாருங்கள். போயிட்டா திரும்ப வந்திருக்கான். மார்க்கெட்டு திரும்ப ஒரு அடிச்சுட்டு திரும்ப புல் பேக் ஆகிறான். திரும்ப மார்க்கெட் வந்து இந்த ஹையை உடைக்கும் போது நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், மேலே போகும். ஓகேவா. இல்லை இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுத்தவன் கீழே வரான் அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம். சிம்பிளாக ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகேவா. மார்க்கெட்டில் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறோம். இந்த ட்ரெண்ட் லைனில் இந்த டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் எடுத்து ரீடெஸ்டிங் இந்த இடத்துல, அதாவது வந்து நமக்கு வந்து 45,600. ஓகேவா. 45,600 வந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்தது வந்து இதிலேருந்து நம்ம புட் ஆப்ஷன் பை பண்ணிக்கலாம். ஓகேவா. அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி நாளைக்கு இருக்குது. ஓகேவா. இவ்வளோ தான். இதுக்குள்ளே என்ன வந்து 5 மினிட்ஸ் சார்ட்டில் வச்சு சொல்லுங்கள் அப்படின்னா 5 மினிட் சார்ட்டில் வச்சு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து மொமெண்டம் தான் கேட்ச் பண்ண முடியுமே தவிர இந்த மாதிரி கன்சால்டேஷன் ஏரியாவில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இதே வந்து நான் 5 மினிட்ஸில் வச்சு நான் பார்க்குறேன் பாருங்கள். ஓகே, 5 மினிட்ஸில் வச்சு காமிக்கிறேன். நமக்கு இங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். பார்த்தீங்களா. இங்கே நம்ம இப்போ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அப்படின்னா இதுவும் வந்து மார்க்கெட் வந்து நமக்கு கன்சல்டேஷன் மார்க்கெட் தான். இந்த இடத்துலலாம் வந்து கன்சல்டேஷன் மாட்டியிருந்தீங்கன்னா முடிஞ்சிருக்கும் சொல்லி. இப்போ பாருங்கள், நமக்கு நம்மளோட சப்போர்ட் ட்ரேடு வந்து எப்படி எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் பாருங்கள். ஏன் எடுக்கக்கூடாதுங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். ரெசிஸ்டன்ட் லைனை சாலிடாக பிரேக் அவுட் ஆனோடனே நம்ம இங்கே என்ட்ரி கொடுக்குறோம். நம்ம அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட அடுத்த டார்கெட்டு நம்மளோட இந்த ஜோனு. ஓகேவா. இப்போது அதாவது வந்து நம்ம எங்கே பை பண்ணுறோம்னா 45,750 வந்து பை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. 45,750. ஓகே, இதை வந்து பை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து பை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இவ்வளோ தூரம் நம்ம வந்து டார்கெட் வைப்போம். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நம்மளோட டார்கெட்லேருந்து, அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோனும் அதுதான் நம்மளோட இதாக இருக்கும், டார்கெட்டாக இருக்கும். மேலே அப்வேர்ட்ஸில் போகுதுன்னா ரெசிஸ்டன்ட் டார்கெட்டாக இருக்கும், டவுன்வர்ட்ஸில் போகுதுன்னா நமக்கு சப்போர்ட் வந்து டார்கெட்டாக இருக்கும். இப்போ அந்த டார்கெட்லேருந்து ஒரு 10 பாயிண்ட்ஸை கம்மி பண்ணி வைக்கணும் அப்படின்னு வந்து எல்லா வீடியோஸ்லேயும் நான் சொல்லியிருக்கேன். இப்படி தான் நான் ட்ரேடு எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸு, 380 பாயிண்ட்ஸ் அழகாக வந்து 379 பாயிண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 80 பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துருந்துருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா, இப்போது இதுக்கப்புறம் வந்து நமக்கு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. இங்கே டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் கொடுத்துருந்தா இந்த மூமெண்ட்டை மட்டும் தான் கேட்ச் பண்ணியிருக்கலாம். அதாவது எந்த மூமெண்டம்னா இந்த மூமெண்ட்டை மட்டும் கேட்ச் பண்ணியிருக்கலாம். அதுலேயே வந்து நமக்கு ஒரு ரிஸ்க் தான். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் பண்ணியிருப்போம். இங்கே வந்து ஒரு சாலிடாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நம்மளோட என்ட்ரி எங்கே தான் கிடைக்கும், இங்கேருந்து வரும்போது இங்கே இருக்கும். இந்த 5 மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு மார்க்கெட் வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இது எவ்வளோ நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா இப்போ பாருங்கள். இப்போ கரெக்டாக என்ட்ரி எக்ஸிட் ஸ்னைப்பர் மாதிரி என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன், கரெக்டாக ஒரு 90 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கும். ஓகேவா. இந்த 90 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரு பெரிய பாயிண்ட்ஸ் கிடையாது, நார்மலான சின்ன பாயிண்ட்ஸ் தான். ஸோ அப்படிங்கும்போது இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது, ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சரி, இப்போ இந்த 5 மினிட்ஸில் வச்சு நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போது இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்து வந்து மார்க்கெட்டை வந்து டவுன்வர்ட்ஸில் நமக்கு இந்த லைனை வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே பார்த்தா தெரியும். ஓகே, இந்த சப்போர்ட் லெவல் வந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டா
நம்ம வந்து அடுத்து அதாவது 45,900 அந்த சம்திங் அந்த ஏரியாவில் வந்து நமக்கு சப்போர்ட் உடச்சிட்டு பிரேக் அவுட் கொடுத்து இப்படி எடுத்தால் நம்ம இங்கேருந்து இதிலேருந்து ஒரு சின்ன ஸ்கால்ப் வந்து பார்க்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் எடுக்கணும். இதில் வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் மட்டும் எப்பயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப வந்து நமக்கு மார்க்கெட்டில் வந்து லாஸை கொடுத்துட்ரும் பேங்க் நிஃப்டி. ரொம்ப ரொம்ப ரிஸ்கியானது வந்து பேங்க் நிஃப்டி. ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பேங்க் நிஃப்டியில் வந்து 5 மினிட்ஸில் இந்த ஸ்கால்ப்பு இந்த மாதிரிலாம் பண்ணுறது, அதாவது 5 மினிட்ஸை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம ஸ்கால்ப் பண்ணிடலாம் அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வேணான்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் வந்து மூமெண்டம் வந்து பயங்கரமாக வந்து போகும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த ப்ரீவியஸ் டேஸில் பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி நம்ம ஏதாவது ஒரு ட்ரேடை வந்து மாற்றி சரி இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது, இதை பிரேக் அவுட் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல திரும்ப வந்து இது வந்து மார்க்கெட் கீழே போயிடுச்சு. ஓகே, சப்போஸ் இந்த இடத்துல வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து நமக்கு மேலே வந்து இந்த விக்ஸ் வந்து புஷ் பண்ணியிருக்காங்க, அப்போ வந்து சப்போர்ட் எடுத்துருச்சுன்னு சொல்லி நம்ம என்ட்ரு ஆயிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே வந்துருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு லாஸ் வந்துடும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைவ் வந்து மார்னிங் 10:30 ஷார்ப்பாக வந்து வந்துடும். ஸோ பயன்பட்டு கொள்ளலாம். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் லிங்க் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸோட இபுக்ஸ் வந்து ஃப்ரீயாக நான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது மட்டும் இல்லை, ஃபாரெக்ஸ் மார்க்கெட், அப்புறம் கிரிப்டோ மார்க்கெட், இது எல்லாமே பைனரி, இது எல்லாமே வந்து நம்ம டெக்னிக்கல் வைஸாகவும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். த சேம் டைம் சிக்னல் வந்து ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது, அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் கிடையாது, செபி ரிஜிஸ்டரும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் முழுக்க உங்களோட நாலேஜை வச்சு ட்ரேட் எடுங்க, இது பண்ணுங்கள். ஓகேங்களா? சேஃப் ட்ரேட். பை கைஸ்.